வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். கேரளாவில் பயங்கர நிலச்சரிவு, பலி எண்ணிக்கை 50 உயர்வு. கேரளாவில் நிலச்சரிவு, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல். வால்பாறையில் மண் சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. கேரளாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க தமிழ்நாடு அரசு தயார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. ஜார்க்கண்ட் அருகே மும்பை ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு விபத்து, 2 பேர் பலி, 20 பேர் காயம். T20 கிரிக்கெட் போட்டி, இந்தியா இலங்கை அணிகள் இன்று மோதல். தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். கேரளாவில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 50 அதிகரித்துள்ளது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ளது. கடந்த சில வாரங்களாக அங்கு கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. அந்த வகையில் கேரளாவின் வயநாடு பகுதியில் நேற்று இரவு மிக கனமழை பெய்தது. இந்த கனமழையை தொடர்ந்து இன்று அதிகாலை 2 மணி அளவில் சூரல்மலை பகுதியில் முதலில் பயங்கரமான நிலச்சரிவு ஏற்பட்டது. இதையடுத்து அதிகாலை 4:30 மணிக்கு இரண்டாவதாக மற்றொரு பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டது. அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலச்சரிவுகளால் வைத்திரி, வெள்ளேரிமலை, மேப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் பயங்கர பாதிப்பு ஏற்பட்டது. அட்டமலையில் இருந்து முண்டகை பகுதியை சென்றடைவதற்கான ஒரே ஒரு பாலமும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளது. இதனால் தனித்தீவில் சிக்கியது போல் 500 வீடுகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் மாட்டிக்கொண்டனர். நிலச்சரிவில் சிக்கி இதுவரை பலியானோர் எண்ணிக்கை 50 உயர்ந்துள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களை ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதுவரை மொத்தம் 101 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த சம்பவத்தில் பலி எண்ணிக்கை உயரும் என்று அஞ்சப்படுகிறது. வயநாடு அருகே நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், நிலச்சரிவில் சிக்கி பலர் உயிரிழந்துள்ள சம்பவம் வேதனை அளிப்பதாகவும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும், மீட்பு பணிகள் வெற்றியடையவும் வேண்டுகிறேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு பெரும் கவலை அளிப்பதாகவும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும் பிரார்த்தனை செய்வதாக கூறியுள்ளார். மேலும் நிலச்சரிவில் சிக்கி அன்புக்குரியவர்களை இழந்து வாடும் குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கல் என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இதேபோல் நெருக்கடியான நேரத்தில் கேரளாவுக்கு உதவ தமிழ்நாடு அரசு தயாராக உள்ளதாகவும், நிலச்சரிவால் விலைமதிப்பற்ற உயிர்கள் பறிபோனது வேதனை அளிப்பதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். கேரள மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் பருவமழையின் காரணமாக வயநாடு மாவட்டம் முண்டக்கை என்ற இடத்தில் அதிகாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டது. நிலச்சரிவில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் மோடி சாத்தியமான அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாக உறுதியளித்துள்ளார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். பொள்ளாச்சியில் ஏற்பட்ட இருவேறு சம்பவங்களில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கிட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை வட்டம் சோலையார் அணை மழுக்குப்பாறை செக்போஸ்டில் இருந்து பன்னிமேடு செல்லும் பொது பணித்துறை சாலையின் அருகில் உள்ள வீட்டின் அருகே இன்று அதிகாலை மண் சரிவு ஏற்பட்டது. இதில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த ராஜேஸ்வரி மற்றும் தனப்பிரியா ஆகிய இருவரும் உயிரிழந்தனர்.
மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் திப்பம்பட்டி கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான ஓட்டு வீட்டின் மேற்கு பக்க சுவர் நேற்று இரவு பெய்த மழையினால் இன்று இடிந்து மேற்கு பக்க ஓட்டு வீட்டின் மீது விழுந்ததில் வீட்டினுள் உறங்கிக் கொண்டிருந்த ஹரிஹரசுதன் என்பவர் உயிரிழந்தார். இன்று அதிகாலை ஏற்பட்ட இந்த இருவேறு சம்பவங்களினால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அவர்களது உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் ஹவுரா மும்பை விரைவு ரயில் தடம் புரண்ட விபத்தில் 2 பேர் பலியாகியுள்ளனர். ஜார்க்கண்டில் இன்று அதிகாலை ஹவுராவில் இருந்து மும்பை நோக்கி வந்த எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் மும்பை ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயிலின் 18 பெட்டிகள் தடம் புரண்டதில் 20 பயணிகள் காயமடைந்தனர். மேலும் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் மீட்பு குழுவினர் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டதால் அவ்வழியாக செல்லும் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. தயாரிப்பாளர் ரவீந்தர் சந்திரசேகர் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் சின்னத்திரை நடிகை மகாலட்சுமியின் கணவருமான ரவீந்தர் சந்திரசேகர் லிப்ரா புரொடக்ஷன் என்ற தயாரிப்பு நிறுவனம் நடத்தி வருகிறார். இந்நிலையில் திரைப்பட தயாரிப்பாளர் ரவீந்தர் சந்திரசேகர் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை அசோக் நகரில் 19வது அவென்யூவில் உள்ள ரவீந்தர் வீட்டில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை புகார் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். கப்பலூர் சுங்கச்சாவடியை வேறு இடத்திற்கு மாற்ற கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாரை போலீசார் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கப்பலூர் சுங்கச்சாவடியை வேறு இடத்திற்கு மாற்ற கோரி நேற்று கலெக்டர் அலுவலகத்தில் அமைச்சர் மூர்த்தி தலைமையில் பேச்சுவார்த்தை நடந்தது. இதில் கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களை அனுமதிப்பதில் 2020ஆம் ஆண்டில் இருந்த நடைமுறை மீண்டும் அமல்படுத்தப்படும் என அமைச்சர் மூர்த்தி தெரிவித்தார். இந்த நிலையில் கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற கோரி அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தலைமையில் அதிமுகவினர் சாலையில் அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாருக்கும் அதிமுகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து முற்றுகையில் ஈடுபட்ட RB உதயகுமார் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்துள்ளனர். கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற கோரி திருமங்கலம் முழுவதும் வணிகர்கள் முழு கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரத்தில் ரூபாய் 3.62 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஊரக மற்றும் வளர்ச்சித்துறை மூலம் ரூபாய் 3.62 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா, முத்துராமலிங்கம், திருவாடானை சட்டமன்ற உறுப்பினர் கருமாணிக்கம் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் சிங் கலோன் உடனிருந்தார். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நகர்மன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. மதுரை தனியார் கல்லூரியில் நடைபெற்ற பரிசளிப்பு விழா நிகழ்ச்சியில் ஆளுநர் RN ரவி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மதுரை மாவட்டம் தெப்பக்குளம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் கருமுத்து தியாகராசா செட்டியார் அறக்கட்டளை நிறுவனர் தினவிழா மற்றும் கருமுத்து கண்ணன் நினைவு திருவாசகம் ஒப்புவித்தல் போட்டிக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் தமிழக ஆளுநர் RN ரவி கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கினார். பின்னர் உரையாற்றிய போது தமிழகத்தில் அரசின் பங்கு இல்லாமலே நல்ல மக்களால் பல்வேறு பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டு ஏழைகளுக்கு உயர்கல்வி கிடைத்ததாகவும் சனாதன தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் சமூகத்தையும் நாட்டையும் மேம்படுத்த நினைப்பார்கள் எனவும் தெரிவித்தார். வேலூர் தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற விழாவில் சந்திராயன் 3 திட்ட இயக்குநர் வீரமுத்துவேல் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள தனியார் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் ஸ்டார்ஸ் மாணவர் சேர்க்கை விழா நடைபெற்றது. இதில் கிராமப்புற ஏழை மாணவர்கள் மற்றும் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் எவ்வித கட்டணமும் இன்றி பயின்று வருகின்றனர். பல்கலைக்கழக வேந்தர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இஸ்ரோ சந்திராயன் 3 திட்ட இயக்குநர் வீரமுத்துவேல் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது தோல்விகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டால்தான் வெற்றியை அடைய முடியும் என்று மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். தர்மபுரி ஒகேனக்கலில் உபரியாக செல்லும் நீரை நாடாளுமன்ற உறுப்பினர் மணி நேரில் சென்று பார்வையிட்டார்.
தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததை தொடர்ந்து கர்நாடக அணையிலிருந்து தமிழகத்திற்கு அதிகப்படியான உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதுவரை 1,41,000 கனஅடியாக வெளியேற்றப்பட்டு வந்த உபரி நீர் தற்போது 1,66,000 கனஅடியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பரிசல் இயக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டு கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனை தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் மணி நேரில் சென்று பார்வையிட்டார். மேலும் காவிரி ஆற்றில் உபரியாக செல்லும் தண்ணீரை பம்பிங் செய்து ஏரிகளில் நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதியளித்தார். கடலூரில் கட்டப்படவிருக்கும் கால்நடை தீவன தொழிற்சாலை கட்டுமான பணிக்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் மாப்பொடையூர் கிராமத்தில் கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் கடலூர் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் சார்பில் புதிய கால்நடை தீவன தொழிற்சாலை கட்டப்படுவதாக முடிவு செய்யப்பட்டது. நபார்டு வங்கி நிதி உதவியுடன் 33 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும் இந்த கட்டுமான பணிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் மங்களூர் ஒன்றிய பெருந்தலைவர் சுகுணா சங்கர் கலந்து கொண்டு கட்டுமான பணிக்கு அடிக்கல் நாட்டி பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். அப்போது திட்டக்குடி உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் மோகன், ராமநத்தம் உதவி ஆய்வாளர் பொட்டா உட்பட பலர் கலந்து கொண்டனர். உளுந்தூர்பேட்டை அருகே குடி தண்ணீர் வராததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள நைனாகுப்பம் கிராமத்தில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக குடித்தண்ணீர் சரியாக வரவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து கிராம மக்கள் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் பல முறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலையின் குறுக்கே அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டக்காரர்களிடம் மறியலை கைவிட்டு கலைந்து செல்லும்படி சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது காவல்துறையினருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து அங்கு வந்த ஊராட்சி மன்ற தலைவர் இது குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு இன்னும் ஓரிரு நாளைக்குள் தண்ணீர் வழங்கப்படும் என தெரிவித்ததை அடுத்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். கோவை அருகே குளங்களில் மீன்பிடிக்க அனுமதி வழங்க கோரி மீனவ சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கோவை மாவட்டத்தில் மீனவர் கூட்டுறவு சங்கத்திற்கு உட்பட்ட குளங்களில் மீன்பிடிக்க அனுமதி வழங்க கோரி உக்கடம், பெரியகுளம், வாளாங்குளம் பகுதியை சேர்ந்த மீனவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அதில் கோவை வட்ட மீனவர் கூட்டுறவு சங்க தலைவர் பாலமுருகன் சில மீனவர்களுடன் சேர்ந்து கொண்டு குளங்களில் மீன்பிடிக்க அனுமதி தர மறுப்பதாக வேதனை தெரிவித்தனர். மேலும் இந்த குளங்களில் மீன்பிடிக்க சென்றால் பாலமுருகன் தங்களை அச்சுறுத்துவதாகவும் இதனால் பெரும்பான்மையான மீனவ குடும்பங்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாகவும் கூறினார். இதில் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு மீனவர் சங்க உறுப்பினர்கள் அனைவரும் மீன்பிடிக்க அனுமதி அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி மனு அளித்தனர். 5 வருஷம் முடிஞ்சன டைம் முடிஞ்சன எல்லா குளத்துலையும் இறங்குறதுக்கு தலைவர் எங்களுக்கு விட்டுருப்பாரு. அவர் இந்த டைம் விட மாட்டேன்னு சொல்றாரு, எந்த குளத்துலையும் இறங்க விட மாட்டேன். இப்போ அதுக்காக மனு கொடுக்க கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கிறோம். உறுப்பினராக இருக்கிறோம். பல ஆண்டு காலமாக மீன் பிடித்து வந்துட்டு இருக்கோம். மீன் பிடித்து வந்து கொண்டு இருக்கிறோம் சார். நம்ம கோவை வட்ட மீனவர் கூட்டுறவு சங்கம் பாலமுருகன் ஆகியோர் பல மீனவர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு பல குளத்தில் மீன் பிடிக்க அனுமதிக்க மாட்டேங்கிறார்கள். பாலமுருகன் தலைவர் அவர் மேலே பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கோம் கலெக்டர் ஆஃபீஸ்லேயும். பல சேர்ந்துட்டு மீன் பிடிக்க எங்களை அனுமதிக்க மாட்டேங்கிறார் மற்ற மீனவர். அதனால எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கிறதுனால கலெக்டர் ஆஃபீஸ் மனு கொடுக்க வந்திருக்காங்க சார். தர்மபுரியில் மதம் மாறி காதலித்ததால் ஹோட்டல் ஊழியரை கொலை செய்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். தருமபுரி மாவட்டம் இலக்கியம்பட்டியில் உள்ள பிரியாணி கடையில் பணிபுரிந்த முகமது ஆசிப் என்பவர் கடந்த சில நாட்களுக்கு முன் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் போலீசார் தனிப்படை அமைத்து கொலையாளிகளை தேடி வந்தனர். பின்னர் சிசிடிவி காட்சிகள் மூலம் செட்டிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த சகோதரர்கள் ஜானரஞ்சன், ஜனஅம்ச பிரியன மற்றும் அவரது நண்பர்கள் கௌதம், பரிதிவளவன் ஆகிய 4 பேரும் கொலையாளிகள் என தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் ஜனரஞ்சன் மற்றும் ஜனஅம்ச பிரியன் ஆகிய இருவரின் சகோதரியை முகமது ஆசிப் காதலித்ததாகவும் மதம் மாறி காதலித்ததால் அவரை கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்தனர்.
மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரியில் ஓடும் பேருந்தில் பெண் பயணியிடம் தங்கச் செயின் பறிக்க முயன்ற 3 பெண்களை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் பஞ்சலிங்கபுரத்தில் அருந்ததி என்ற பெண் அரசு பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்போது கொட்டாரம் அருகே பேருந்து சென்று கொண்டிருந்த போது கூட்ட நெரிசலை பயன்படுத்தி அவர் அணிந்திருந்த தங்கச் சங்கிலியை மர்ம நபர்கள் திருடியுள்ளனர். உடனடியாக சுதாரித்துக் கொண்ட அவர் கூச்சலிடவே பேருந்தை நிறுத்திய ஓட்டுநர் சோதனையில் ஈடுபட்டார். அப்போது பேருந்தில் இருந்து தப்பி ஓட முயன்ற 3 பெண்களையும் பொதுமக்கள் பிடித்து அவர்களிடம் இருந்த 2½ சவரன் தங்கச் சங்கிலியை மீட்டு அவர்களை காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். மேலும் விசாரணையில் செயின் திருட்டில் ஈடுபட்டவர்கள் தூத்துக்குடியை சேர்ந்த நதியா, சரண்யா மற்றும் ராதா என்பது தெரியவந்தது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொள்ளாச்சியில் பரிசு பால் திட்டத்தின் மூலம் இலவசமாக பால் வழங்கும் திட்டத்திற்கான தொடக்க விழா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள வேட்டைக்காரன் புதூர் பகுதியில் பரிசு பால் திட்டத்தின் மூலம் இலவசமாக பால் வழங்கும் திட்டத்திற்கான தொடக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அந்நிறுவனத்தின் தலைவர் மருத்துவர் மினேஷா கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பால் வழங்கி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் கேத்தரின் சரண்யா மற்றும் தடுப்பூசி நிறுவன மேலாண்மை இயக்குநர் ஆனந்தகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஆனந்தகுமார் இவ்வாறு தெரிவித்தார். வேக்சின்ங்கிறது கோவிட் டைம்ல வேணா சீக்கிரமா ரிலீஸ் பண்றதுக்கு இருந்தது. ஆனா மற்றபடி எல்லா வேக்சின்ஸுமே கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஆகுது டெவலப் பண்ணி எல்லா ட்ரையல்ஸும் கம்ப்ளீட் பண்ணி வெளியே. ஏன்னா முதல்ல சேஃப்டி ப்ரூவ் பண்ணும். சேஃபான வேக்சின் தான். ஏன்னா வேக்சின்ங்கிறது மருந்துங்கிறது நோயானவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஆனால் வேக்சின் எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு தான் வேக்சின் கொடுப்போம். அதனால அது சேஃப்டி ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி டெங்கு, நிப்பா, இந்த மாதிரி ஜிக்காக்கான வைரஸுக்கான காய்ச்சல்களுக்கெல்லாம் நாங்கள் வேக்சின் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் அது கொஞ்சம் டைம் ஆகும் வர்றதுக்கு. 2026-27 டெங்கு வேக்சின் வரும்னு நாங்கள் எங்கள் பிளான் படி 2026-27 வேக்சின் லான்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் சில நிதி உதவியும் கொடுக்குறாங்க எங்கள் கம்பெனிகளுக்கு. மற்றபடி எல்லா ரிசர்ச் ஆராய்ச்சிக்கான பணிகளெல்லாம் நாங்களே எங்களை R&D சென்டரில் நாங்களே எங்கள் சயின்டிஸ்ட் பல கொலாபரேஷனோட அமெரிக்காவோட கொலாபரேஷனோட. வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் டாஸ்மாக் கடைகளை அடைக்க வேண்டும் என டாஸ்மாக் பணியாளர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலய திருவிழா நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மாதா சப்ரபவனி வருகிற ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த திருவிழாவையொட்டி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி டாஸ்மாக் கடைகளை அடைத்து விடுப்பு வழங்க வேண்டும் என டாஸ்மாக் பணியாளர் சங்க மாநில துணைத் தலைவர் நெப்போலியன் கோரிக்கை விடுத்துள்ளார். ஏனெனில் தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமல்ல, அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்டம் தாண்டிய மாநிலம் மற்றும் உலக அளவில் புகழ்பெற்ற தஸ்னேவிஸ் மாதா திருவிழா 5ஆம் தேதி நடைபெற இருப்பதனால் அந்த திருவிழாவை அனைத்து டாஸ்மாக் பணியாளர்களும் அனைத்து மக்களோடு இணைந்து ஓய்வு பெற்று மகிழ்ச்சியாக அந்த திருவிழாவை கொண்டாடுவதற்காக மாவட்ட ஆட்சியாளர் ஆணை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நெல்லை நெப்போலியன், மாநில துணைத் தலைவர், AITC. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் ஆடி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆடி திருக்கல்யாண விழாவையொட்டி பர்வவர்த்தினி அம்மன் சன்னதி எதிரே உள்ள தங்க கொடி மரத்தில் கோயில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க கொடியேற்றம் நடைபெற்றது. பின்னர் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஆடி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான திருக்கல்யாண உற்சவம் வரும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடைபெற உள்ளதாக கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் உள்ளூர் மற்றும் வெளி மாநில பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேல்மலையனூர் அருகே ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் 40ஆம் ஆண்டு ஆடி கிருத்திகை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அடுத்த துறிஞ்சிப்பூண்டியில் ஸ்ரீ பாலமுருகன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் 40ஆம் ஆண்டு ஆடி கிருத்திகை விழாவையொட்டி கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது.
ஆடி கிருத்திகை நாளில் ஸ்ரீ பாலமுருகனுக்கு அதிகாலையில் இருந்து சிறப்பு பூஜைகளும் அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் மிளகாய் அபிஷேகம் செய்தும் தீ மிதித்தும் அழகு குத்தியும் காவடி எடுத்தும் தங்களுடைய நேர்த்திக் கடனை செலுத்தினர். விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை அருகே திரௌபதி அம்மன் கோவிலின் 18ஆம் ஆண்டு ஆடி உற்சவ தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை அருகே கூரைநாடு மாமரத்து மேடையில் திரௌபதி அம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் 18ஆம் ஆண்டு ஆடி உற்சவ தீமிதி திருவிழா கடந்த 21ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் விழா தொடங்கியது. விழாவின் 9ஆம் நாள் முக்கிய நிகழ்வாக தீமிதி திருவிழா நடைபெற்றது. காவிரி ஆற்றங்கரையிலிருந்து பம்பை மேளம் முழங்க சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சக்தி கரகம் புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் பக்தர்கள் தீ மிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு மாவிளக்கு தீபமிட்டு அம்மனை வழிபாடு செய்தனர். இனி வருவது விளையாட்டு செய்திகள். இந்தியா இலங்கை அணிகள் மோதும் கடைசி T20 போட்டி பல்லேகேலேவில் இன்று நடைபெறுகிறது. இலங்கைக்கு சென்றுள்ள இந்திய கிரிக்கெட் அணி 3 போட்டிகள் கொண்ட 20 ஓவர் தொடரில் பங்கேற்றுள்ளது. இதில் முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்ற இந்தியா தொடரை கைப்பற்றி 2-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. இந்நிலையில் இந்தியா இலங்கை அணிகள் இடையிலான 3வது மற்றும் கடைசி 20வது ஓவர் கிரிக்கெட் போட்டி பல்லேகேலேவில் இன்று நடைபெறுகிறது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 8 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 51,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 30 ரூபாய் குறைந்து 6,385 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 51,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 55,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 89 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 89,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 338 புள்ளிகள் அதிகரித்து 81,693 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 109 புள்ளிகள் அதிகரித்து 24,945 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். கேரளாவில் பயங்கர நிலச்சரிவு, பலி எண்ணிக்கை 50ஆக உயர்வு. கேரளாவில் நிலச்சரிவு, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல். வால்பாறையில் மண் சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. கேரளாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க தமிழ்நாடு அரசு தயார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. ஜார்க்கண்ட் அருகே மும்பை ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு விபத்து. 2 பேர் பலி, 20 பேர் காயம். T20 கிரிக்கெட் போட்டி, இந்தியா இலங்கை அணிகள் இன்று மோதல். தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.